நெறைய நமக்கு கெட்ட பழக்கம் இருக்கு, அடிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ, உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு விதத்தில ப்ரோகிராம் ஆனதுனால தான், அந்த பழக்கம்ன்றது இருக்கு. பிகாஸ் ரிப்பீட்டடா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது, அது கண்டிப்பா அந்த ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். நீங்க அதுலருந்து வெளிவர முடியாது. யூ வில் நாட் ஹேவ் தட் வில் பவர். ஸோ, அதனால உங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சுன்னா, அதுலருந்து வெளில வரணும்னா, நீங்க செல்ஃப் ஹிப்னாசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல உங்ககிட்ட ஏதாவது ஒரு வீக்னஸ் ஃபீல் பண்றீங்க. யூ வாண்ட் அ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நீங்க வந்து கண்டிப்பா இத நான் மாத்தி தான் ஆகணும். என்னால வந்து நான் ரொம்ப ட்ரை பண்றேன். ஐ ரியலி வாண்ட் டூ சேஞ்ச் திஸ் ஒன் திங் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அதுவுமே கூட அது கேரக்டர் ஃப்ளாவா இருக்கலாம். இல்ல நீங்க நெனைக்கிற வீக்னஸா இருக்கலாம். இல்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும், பண்ண வேண்டிய விஷயமா இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். இது எல்லாம் கூட ஹிப்னாசிஸ் மூலியமா உங்களுக்கு நீங்களே பண்ணும்போது, இது எல்லாமே சரி பண்ணிக்கலாம். இது எல்லாமே வொர்க் அவுட் ஆகும். ஸோ, இந்த மாரி நல்ல விஷயத்துக்கு இந்த ஹிப்னாசிஸ் அப்படின்றது பயன்படுத்திக்கலாம். நமக்கு நாமே பண்ணிக்கலாம்.